இந்த பொண்ணு பழைய கிறிஸ்மஸ் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பா அதுல சாண்டா கிளாஸோடைய கை தெரியுது. உடனே அவளுடைய அண்ணனை கூப்பிட்டு இந்த வீடியோவை காட்டுறா. இன்னைக்கு கிறிஸ்மஸ் கண்டிப்பா ஒரு gift கொடுக்கறதுக்காக வருவாரு. அப்பா நம்ம அவரை வீடியோ எடுத்துடலான்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக கீழே பவுடரை கொட்டுறாங்க. ஒருவேளை சாண்டா வந்தா அவரோட கால் தட தெரியும். அதே நேரத்துல இவன் டோரோடைய ஹேண்டில கழட்டி கேமராவை செட் பண்றான். சரியா நடுராத்திரியில பெல் அடிக்குது. கேமராவில பார்த்தா சாண்டாவுடைய கால் தடயம் இருக்கு. உடனே அவங்க அண்ணனை எழுப்பி வெளியே வந்து பார்த்தா சாண்டா கிளாஸ் ஒவ்வொரு வீட்டுக்கா போய்கிட்டு இருக்காரு. அப்பா அவருடைய வண்டி வானத்துல மிதந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம ரெண்டு பேருமே அந்த வண்டியில ஏறிடுறாங்க. சாண்டா கிளாஸும் இவங்க இருக்கிறது தெரியாம போய்கிட்டு இருக்காரு. அப்ப குளிர் அதிகமா இருக்கிறதுனால சாண்டா கிட்ட போர்வை இருக்கான்னு இந்த பொண்ணு கேக்குறா. இந்த சின்ன பொண்ணை பார்த்த அதிர்ச்சியில சாண்டா வண்டிய தாறுமாறா ஓட்டும் போது அந்த பொண்ணு கீழே விழுக போகும்போது சாண்டா காப்பாத்திடுறாரு. ஆனா வண்டி கிராஷ் ஆகிறது. நல்ல வேலையா யாருக்கும் எதுவும் ஆகல. அப்பதான் தடவையா இவங்க ரெண்டு பேரும் உண்மையான சாண்டா கிளாஸ மீட் பண்றாங்க. ஆனா கிறிஸ்மஸ் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ளேயே எல்லாத்துக்கும் gift கொடுக்கணும். ஆனா இந்த கலவரத்துல சாண்டாவுடைய gift பேக்கும் மான்களும் காணாம போயிருது. இப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் உதவி பண்றாங்க. இப்ப வாடகைக்கு கார் எடுக்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் பணம் கேட்கிறாரு. ஆனா யாருமே தரல. அதனால நான் தான் சாண்டான்னு சொல்றாரு. ஆனா யாரும் நம்பவும் இல்ல. இதனால ஒரு காரை திருடி அதுல போய் தொலைஞ்சு போன மான்களை கண்டுபிடிக்கிறாங்க. கூடவே அந்த gift பேக்கையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு gift பேக்குள்ள போய் பாக்குறா. அப்ப உள்ள ஒரு உலகமே இருக்கு. அதுல எந்தெந்த குழந்தைங்க கிறிஸ்மஸ்க்கு gift வேணும்னு கேட்டிருப்பாங்களோ அந்த வீடியோவெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு வீடியோவா இந்த பொண்ணோடதும் இருக்கு. இதுக்கப்புறமா எல்ப்ஸோட உதவியால வண்டியை சரி பண்ணி எல்லாருமே சேர்ந்து கிறிஸ்மஸ் முடியறதுக்குள்ள சேர வேண்டியவங்களுக்கு gift கொடுத்து முடிச்சிடுறாங்க.